ஆஸ்ட்ரோ டிவி அனுசுய நேயர்களுக்கு வணக்கம். உங்கள் ஜோதிடர் முருகேசன் பேசுகிறேன். இன்றைய வீடியோவில் தனுசு ராசிக்காரர்களுக்கு 2025 மார்ச் முதல் அர்த்தாஷ்டம சனி ஆரம்பமாகிறது. இந்த அர்த்தாஷ்டம சனி ஆரம்பிக்கிறதுனால தனுசு ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள், என்னென்ன முன்னேற்றங்கள், என்னென்ன அதிர்ஷ்டங்கள் கிடைக்க இருக்கிறது என்பதை பற்றி தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம். அதற்கு முன்னால் சனி பகவானை பற்றி ஒரு சில வரிகள் பார்ப்போம். சூரிய குடும்பத்தில் ஒரு கடைசி கிரகம் பாருங்க சனி பகவான். சூரியன்லேருந்து ரொம்ப தூரத்தில் சனி பகவான் இருப்பதனால சூரியனுடைய ஒளி சனி பகவானுக்கு அதிகம் கிடைக்காதனால தான் கருமை நிறத்தோன் என அழைக்கப்படுகிறார் சனி பகவான். அதே போல் ஒரு ராசியில் 2.5 வருஷம் சஞ்சாரம் செய்யக்கூடியவர் இந்த சனி பகவான். ராசி மண்டலத்தை ஒரு முறை வலம் வர 30 வருடங்கள் எடுத்துக்கொள்கிறார். அதனால தான் மந்தன்கிற பெயர் சனி பகவானுக்கு உண்டு. நவ கிரகத்தில் ஈஸ்வரன் பட்டம் சனி பகவான் ஒருவருக்கே கிடைத்துள்ளது. அதே போல சனி பகவான் நின்ற இடம் விருத்தி, பார்த்த இடம் பாழ் என்பார்கள். சனி பார்த்து கொடுக்கிற சொத்து அழியா சொத்து. பல தலைமுறைக்கு தேவையான பொன்னையும் பொருளையும் வாரி வழங்கக்கூடியவர் சனி பகவான். சுய ஜாதகத்தில் சனி பகவான் பலம் பெற்றவர்கள் நாடாளும் பாக்கியம் பெற்றவர்கள். ஒரு மனிதன் தன்னை அறியும் சூழ்நிலையை ஏற்படுத்தக்கூடியவர் சனி பகவான் மட்டுமே. ஒவ்வொரு விசைக்கும் எதிர்விசை உண்டு என்று ஒரு மனிதனுக்கு உணரச் செய்பவர் இந்த சனி பகவான். சரி, இந்த சனி பகவான் பெயர்ச்சினால தனுசு ராசிக்காரர்களுக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் கிடைக்கப் போகிறது என்று பார்ப்பதற்கு முன்னால தனுசு ராசிக்காரர்களை பற்றி ஒரு சில வரிகள் பார்ப்போம். தனுசு காலபுருஷ தத்துவத்தில் 9வது ராசியாக வரும். இந்த ராசிக்கு அதிபதி அறிவு தேவதையாகிய குரு பகவான் ஆவார். தனுசு ராசிக்குள் மூலம் நட்சத்திரம் 4 பாதங்களும், பூராட நட்சத்திரம் 4 பாதங்களும், உத்திராட நட்சத்திரம் 1ஆம் பாதமும் இந்த ராசிக்குள்ள வரும். பொதுவாக தனுசு ராசிக்காரர்கள் எளிமையானவர்கள், அறிவில் சிறந்தவர்கள், பகட்டு இல்லாதவர்கள், உண்மை விரும்பிகள், நேர்மையை பின்பற்றக்கூடியவர்கள், ஆன்மீக நாட்டம் கொண்டவர்கள், கௌரவம் அதிகம் பார்க்கக்கூடியவர்கள், அதே போல் எங்கு சென்றாலும் மதிப்பு மரியாதை உடையவர்கள், அரசாங்கத்தில் உயர்ந்த பதவியில் இருக்கக்கூடியவர்கள், அதே போல் செல்வந்தர்கள். இதெல்லாம் பாருங்க தனுசு ராசிக்காரர்கள். அதே போல் பயணம் செய்வதில் அதிகம் விருப்பமுடையவர்கள் இந்த ராசிக்காரர்கள். சரி, தனுசு ராசிக்காரர்களுக்கு 2025 மார்ச் முதல் பாருங்க சனி பகவான் ராசிக்கு 4ஆம் இடத்திலே அர்த்தாஷ்டம சனியாக அமர இருக்கிறார். தனுசு ராசிக்காரர்களுக்கு சனி பகவான் 2க்கும் 3க்கும் அதிபதிங்க. 2ஆம் அதிபதி 4ஆம் இடத்தில் அமர்றார். இது ஒரு சிறப்பு அப்படின்னு சொல்ல முடியும். அதே போல 3ஆம் அதிபதி 4ஆம் இடத்தில் அமர்றார். இதுவும் பாருங்க உங்களுக்கு பெரிய ஒரு கெடுபலன்கள் அப்படின்னு சொல்ல முடியாது. இன்னும் ஒரு விஷயம் என்னென்னா, 4ஆம் இடத்துல சனி பகவான் சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டத்தில் பாருங்கள் 3ஆம் இடத்துல ராகு பகவான் சஞ்சாரம் செய்வார். 2025 மார்ச்சுக்கு பின்னால் பாருங்கள் ஒரு 2 வருஷத்துக்கு மேலே 4ஆம் இடத்துல சனி அர்த்தாஷ்டம சனியாக சஞ்சாரம் செய்வார். ஆனால் 2025 ஏப்ரல் மாதமே பாருங்கள் உங்களுக்கு ராகு 3ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்வார். இந்த 2025 ஏப்ரலுக்கு பிறகு 1.5 வருஷம் ராகு 3ஆம் இடத்துல முயற்சி ஸ்தானத்தில் இருப்பார். ராகுக்கு 3ஆம் இடம் ஒரு சிறப்பான இடம். அதே போல் 2025 மே மாதத்துக்கு பிறகு குரு 7ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்வார். அப்போ தனுசு ராசிக்காரர்களுக்கு குரு பகவானும் ராகு பகவானும் பாருங்க சப்போர்ட்டான இடத்துல இருப்பாங்க. அப்போ இந்த அர்த்தாஷ்டம சனினால் ஒன்றும் பெரிய தொல்லைகளே இருக்காது. ஒரு சில விஷயத்தில் கவனமாக இருந்தால் போதும். 4ஆம் இடத்துல சனி சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டத்தில் அந்த 4ஆம் இட ஆதிபத்தியம் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் விழிப்பாக இருந்தால் போதும். இன்னும் சொல்ல போனால் தனுசு ராசிக்காரர்களுக்கு 2025 மார்ச்சுக்குள்ளே பாருங்கள் உங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டங்கள்லாம் இருக்குது. ஏன் அப்படின்னா சனி பகவான் தற்போது ராசிக்கு 3ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். சனி 3ஆம் இடத்துல இருக்கும்போது நீங்கள் எடுக்கக்கூடிய அத்தனை முயற்சிகளிலும் வெற்றி கிடைக்கும். ஒரு போட்டித் தேர்வு எழுதக்கூடியவங்களுக்கெல்லாம் நல்ல அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும். தகவல் தொழில்நுட்பம் சார்ந்த துறையில் இருப்பவங்க, கமிஷன் துறையில் இருப்பவங்க, ஷேர் மார்க்கெட்டில் இருக்கவங்களுக்கெல்லாம் நல்ல அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும். நீங்கள் எந்த ஒரு முயற்சி செய்தாலும் பாருங்கள் வெற்றி கிடைக்கும். நிறைய ஆபரணங்கள் எடுக்க முடியும். இப்போ உங்களுக்கு 3ஆம் இடத்துல சனி இருக்கிறதுனால மனசில் ஒரு புது தைரியங்கள் இருக்குங்க. முக்கியமாக எதையும் வெல்ல முடியும். இப்போ ஓடுற நேரம் பாருங்கள் உங்களுக்கு இருக்கக்கூடிய காலகட்டங்கள் சிறப்பாக இருக்குது. உங்கள் ராசிக்கு அதிபதி தான் 6ஆம் இடத்துல இருக்கிறார் குரு பகவான். புது கடன்கள் ஏதாவது உருவாகும். ராசிக்கு 6ஆம் இடத்துல குரு பகவான் இருப்பது. அடுத்தவங்க விஷயத்தில் தலையிடக்கூடாது குரு 6ஆம் இடத்துல இருக்கும்போது. ஆனால் 3ஆம் இடத்துல சனி இருப்பது உங்களுடைய முயற்சிக்கு தக்கவாறு உங்களுடைய வளர்ச்சி இருக்கும்.
உங்களுடைய முயற்சிக்கு தக்கவாறு உங்களுடைய வாழ்க்கையில் உயர்வு இருக்கும். இந்த 2025 மார்ச் வரையும் 3ஆம் இடத்துல சனி பகவான், 2025 ஏப்ரலுக்கு பிறகு 3ஆம் இடத்துல ராகு பகவான். உங்களுக்கு முயற்சிக்கு பாருங்கள் உத்தரவாதம் உண்டு. உங்களுடைய முயற்சி திருவினையாக்கும். உங்களுடைய முயற்சி வெற்றி பெறும். நீங்கள் எதை நோக்கி போகிறீங்களோ அது எல்லாம் ஜெயிக்கும். ஏன் அப்படின்னா அடுத்தடுத்து கிரகங்கள் எல்லாமே உங்களுக்கு 3ஆம் இடத்துல இருப்பதனால, 3ஆம் இடத்துல ராகு கேதுவுக்கு சனிக்கெல்லாம் பாருங்கள் ஒரு சிறப்பான இடங்கிறதுனால இந்த 3ஆம் இடம் பலம் பெறுவது முயற்சிக்கு தக்கவாறு உங்களுடைய வளர்ச்சி இருக்கும். அதனால் எந்த காரியத்திலும் ஒரு முயற்சி பண்ணுங்க போதும், வாழ்க்கையில் உயர முடியும். இப்போ 3ஆம் இடத்துல சனி இருக்கும்போது கணவன் மனைவிக்குள்ள நல்ல ஒற்றுமை இருக்குங்க. 2025 மார்ச் வரையும் பாருங்கள் கணவன் மனைவிக்குள்ள ஒரு ஒற்றுமை, ஒரு திடீர்னு திருமண யோகம், ஒரு குழந்தை பாக்கியம் உருவாகிறது. அதே போல் எங்கே போனாலும் வெற்றி வாகை சூடக்கூடிய ஒரு அமைப்பு, தொட்ட காரியங்கள்லாம் வெற்றியில் முடியக்கூடிய ஒரு அமைப்பு, தைரியமாக எந்த ஒரு காரியத்தையும் பாருங்கள் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு திறமை, இதெல்லாம் 3ஆம் இடத்துல இருக்கிற சனி பகவான் உங்களுக்கு கொடுப்பார். அப்போ உங்களுக்கு 3ஆம் இடத்துல இப்போ சனி இருப்பது வாழ்க்கையில் உயர முடியும், வாழ்க்கையில் எதையும் எதிர்கொண்டு ஜெயிக்க முடியும் அப்படின்னு இருக்குது கிரகம். இந்த 2025 மார்ச்சுக்கு பிறகு பாருங்கள் உங்களுக்கு 4ஆம் இடத்துல சனி பகவான் அர்த்தாஷ்டம சனியாக பாருங்கள் ஒரு 2 வருஷத்துக்கு மேலே இருப்பார். பாருங்கள் 2025 மார்ச்சுக்கு பிறகு 4ஆம் இடத்துல ஒரு 2 வருஷத்துக்கு மேலே சனி பகவான் சஞ்சாரம் செய்வார். இந்த 4ஆம் இடத்துல சனி பகவான் சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டத்தில் ஒரு சில விஷயத்தில் மட்டும் கவனமாக இருங்க. 4ஆம் இட ஆதிபத்தியம் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் விழிப்பாக இருக்கணும். 4ஆம் இட ஆதிபத்தியம் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாயாருடைய ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். 2025 மார்ச்சுக்கு பிறகு தாயார் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தணும். அதே போல் ஏதாவது ஒரு பெருசாக முதலீடு பண்ணுறீங்க அப்படின்னா கவனமாக பண்ணணும். உங்களுக்கு அந்த தொழிலில் அனுபவம் இருக்கா அப்படின்னு பார்த்து செய்யணும். புதிய முயற்சிகள், இன்னும் சொல்லப்போனால் புதுசாக எதுலையாவது முதலீடு சார்ந்த விஷயத்தில் விழிப்பாக இருக்கணும் 4ஆம் இடத்துல சனி பகவான் சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டத்தில். அதே போல் ஒரு வண்டி வாகனத்தில் போகிறீங்க அப்படின்னா குறுக்க பாருங்கள் 4ஆம் இடத்துல சனி சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டத்தில் நீங்கள் ஒரு காரில் போகிறீங்க, ஒரு 2 வீலரில் போகும்போது குறுக்க ஆடு மாடு பன்றி இது போன்ற மிருகங்கள் வரும். அதனால் வண்டி வாகனத்தில் செல்லும்போது கவனமாக போகணும். அதே போல் சனி பகவானின் 10ஆம் வரவே உங்கள் ராசிக்கு விழும். உடம்புல ஏதாவது அடிபடும், காயப்படும், கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இந்த சொந்தக்காரங்க உறவுக்காரங்க விஷயத்தில் கொஞ்சம் விழிப்பாக இருக்கணும். அவங்கள்ட்ட கொடுக்கல் வாங்கல் வச்சுக்கூடாது 4ஆம் இடத்துல சனி சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டத்தில். அதே போல் குடும்பத்தில் ஏதாவது சுபகாரியங்கள் செய்ய போகிறீங்கன்னா அதில் ஒரு சில தடைகள் ஏற்படும். அதே போல் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் பாருங்கள் படிப்பில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். 4ஆம் இடத்துல சனி சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டத்தில் படிப்பில் பாருங்கள் கொஞ்சம் ஒரு உத்வேகத்தில் நீங்கள் படிக்கணும். ஒரு முழு ஆர்வமோடு நீங்கள் அதை படிக்கணும், படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள். அவ்வளோதான். மற்றபடி பார்த்தீங்கன்னா 4ஆம் இடத்துல இருக்கிற சனி பகவானால் உங்களுக்கு ஒன்றும் பெரிய கஷ்டங்கள் இருக்காது. ஒரு உத்தியோகத்தில் இருக்கீங்கன்னா கொஞ்சம் அலைச்சல் இருக்கும். ஆனால் 3ஆம் இடத்துல அந்த காலகட்டத்தில் ராகு இருப்பார், குரு 7ல் இருப்பார். உங்களுக்கு எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் பாருங்கள் 2025 மேக்கு பிறகு குரு பகவான் 7ஆம் இடத்துல வந்து உங்கள் ராசியை பார்ப்பார். உங்கள் ராசிக்கு அதிபதி குரு ராசியை பார்க்கக்கூடிய காலம் பணம் கொட்டும். ஏன்னா அவர் வந்து தனக்காரகன். அதே போல் கௌரவ அந்தஸ்தெல்லாம் அதிகரிக்கும் அந்த காலகட்டத்தில் உங்களுக்கு. அப்போ சனி 4ஆம் இடத்துல இருக்கும்போது உங்களுக்கு ஒன்றும் பெரிய ஒரு பாதிப்புகள்ங்கிறது கட்டாயம் இருக்காதுங்க. சனி பகவானால் உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் தான் ஏற்படும். ஏன்னா அவர் 2ஆம் அதிபதி, தனாதிபதி கேந்திரத்தில் இருக்கிறார். நல்ல தனயோகத்தை கொடுக்கும். காசு பணத்துக்கு நல்ல ஒரு அதிர்ஷ்டம் ஏற்படும். ஒரு வியாபாரம் செய்கிறீங்க அப்படின்னா 4ஆம் இடத்துல சனி சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டத்தில் கஸ்டமர்கிட்ட கொஞ்சம் கவனமாக பேசணும், அவ்வளோதான். ஒரு சொந்த தொழில் செய்கிறீங்கன்னா அதில் கொஞ்சம் கூடுதல் கொஞ்சம் உழைப்பு தேவை, கொஞ்சம் அலைச்சல் இருக்கும், அவ்வளோதான். மற்றபடி ஏன்னா உங்களுக்கு சனி 4ஆம் இடத்துல இருக்கும்போது மற்ற கிரகங்களும் சாதகமில்லாத இடத்துல சஞ்சாரம் செய்தால் தான் உங்களுக்கு அர்த்தாஷ்டம சனி காலகட்டத்தில் நிறைய கெடுபங்கள் இருக்கும். ஏன்னா சனி 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அதே காலகட்டத்தில் 3ஆம் இடத்துல ராகு முயற்சி ஸ்தானத்தில் அஷ்டலட்சுமிகளும் தேடி வரும் உங்களுக்கு. இந்த 3ஆம் இடத்துல ராகு இருப்பது இந்த அர்த்தாஷ்டம சனி காலகட்டத்தில் உங்களுக்கு 3ஆம் இடத்துல ராகு இருப்பார். அதே போல் 7ஆம் இடத்துல குரு இருப்பார். அப்போ மற்ற கிரகங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்கும் பட்சத்தில் பாருங்கள் உங்களுக்கு சனினால் பெரிய ஒரு கெடுபல்கள் இருக்காது அப்படின்னு சொல்ல முடியும். வாழ்க்கையில் நல்ல ஒரு வளர்ச்சியை அந்த காலகட்டத்தில் பார்க்க முடியும். ஒரு சில விஷயத்தில் ஒரு வண்டி வாகனத்தில் செல்லும்போது கொஞ்சம் கவனமாக போகிறது, ஒரு ஏதாவது காரியம் ஆரம்பிக்க போகிறீங்கன்னா கொஞ்சம் பார்த்து செய்கிறது, தாயாருடைய ஆரோக்கியத்தை கொஞ்சம் கவனம் செலுத்துறது, உங்களுடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துறது, இது போன்ற விஷயத்தில் கொஞ்சம் விழிப்பாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு அர்த்தாஷ்டம சனி காலகட்டத்தில் ஒரு பெரிய கஷ்டங்கிறது
வராது. ஏன்னா அந்த காலகட்டத்தில் குரு பகவான் ரொம்ப சப்போர்ட்டாக இருப்பார். வாழ்க்கையில் நல்ல ஒரு வளர்ச்சி கிடைக்கும். தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த அர்த்தாஷ்டம சனி காலம் ஒரு பெரிய உயர்வை கொடுக்கும் அப்படின்னு உறுதியாக நம்பலாம். தனுசு ராசிக்காரர்களுக்கு பாருங்கள், மென்மேலும் நல்ல ஒரு வளர்ச்சி கிடைக்க இருக்கிறது. 3ஆம் அதிபதி பாருங்கள் கேந்திரம் ஏறி 4ஆம் இடத்தில் அமர்றார். அதுதான், மற்றபடி சனி பகவானால் பெரிய தொல்லைகள் இருக்காதுங்க. வாழ்க்கையில் வளர்ச்சி தான் இருக்கும், வாழ்க்கையில் உயர்வு தான் இருக்கும். சனினால் வாழ்க்கையில் முன்னேற்றம் தான் இருக்கும். அடுத்த கட்ட நிலைக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். அப்போ தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த அர்த்தாஷ்டம சனி மிகப்பெரிய மாற்றத்தை, வாழ்க்கையில் மிகப்பெரிய வளர்ச்சியை கொடுக்க இருக்கிறது. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. உங்கள் கருத்துக்களையும் கேள்வி கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. இன்னும் நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் வரும் பெல் பட்டனை கிளிக் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.